Hello students, welcome back to English in Maths Academy. இது 9th Mathematics Chapter 3 Algebra Exercise 3.1 Question number 7. என்ன கேட்டிருக்காங்க? What should be added to 2x cube plus 6x square minus 5x plus 8 to get 3x cube minus 2x square plus 6x plus 15? பார்க்கலாமா? Okay? Okay students, once again question பார்க்கலாமா? What should be added? Let P of x should be added to q of x, then we get r of x. So according to the given information, p of x plus q of x equal to r of x. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? What is p of x? Therefore, p of x equal to the q of x right side எடுத்து போயிடலாமா? r of x இதற்கு பிறகு என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் q of x. Okay? Equal to, what is r of x? 3x cube minus 2x square plus 6x plus 15. இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணோம்? q of x minus q of x equal to 2x cube plus 6x square minus 5x plus 8 equal to 3x cube minus 2x square plus 6x plus 15. இப்போ இந்த பாலினாமியலிருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப என்ன செய்யணும்? இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ மைனஸ் 2x கியூப் நேராக எழுதலாம், அல்லது நீங்கள் நார்மலாக எழுதிக்கங்க. ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 5x ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ஸோ மைனஸ் 8 ஈக்குவல் டு 3x கியூப் மைனஸ் 2x கியூப் ஈக்குவல் டு 1x கியூப். ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 8x ஸ்கொயர் 6 ப்ளஸ் 5 ப்ளஸ் 11x 15 minus 8 equal to 7. Therefore, the required polynomial p of x equal to x cube minus 8x square plus 11x plus 7. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.